பகலில பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயல துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு உன்னை பார்க்க வந்த நேரம் நொம்பங்காரே இருந்தானே, என்ன செய்ய போறானோ சூப்பி விட வாரானோ. இந்த கேவல போய் நாடகத்தை இவனே நிறுத்துறானே. இல்ல, யாருக்கு புரியல நினைக்கிறேன். என்னப்பு அதுக்கு போயிருவா, நீங்க சும்மா இருங்க. போ அந்த ஐயா முடிக்க சொல்றாரு, முடிச்சுடுவாப்பா, அவரை முடிச்சு விடுங்க. அப்போ போயிருங்க. போ பூரா கிருஷ்ண வயலுங்க. 10 மணில இருந்து கொலையா கொள்றாரு அந்த ஆளு, யாருன்னு கேள்ல. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? 10 மணில இருந்து உங்க ஒரு ஆளுக்கு நாடகம் கிடையாது, நாடகம் வச்சிருக்கிறது பூரா அந்த தம்பியை. சரிங்க? அப்போ கதை வரணும்னா வீட்டில் போய் உன் கதையை பாரு. என்ன கதை வரணும்? இந்த கதையை கேட்டு போய் என்ன பண்ண போறிய? ஏதோ சிரிப்பு காட்டினாலதான் போட்டு கூட்டம் உட்காந்துருக்கு, கை தூக்கலாம் எல்லாரும். அப்படி சொல்றா, என் தம்பி தாண்டா ஒரிஜினல் கோமியம். சரி ரோமியோ ஏதோ சொல்லி என் தம்பி தானே சூப்பர். வருஷம் ஃபுல்லா வள்ளிக்கு தானே கல்யாணம் பண்றிய, என்னைக்காவது விநாயகருக்கு நாரதருக்கு எல்லாத்துக்கும் பண்ணி விடு. அவன் நாயா தம்பி, இது பாராரம் பண்ற வரைக்கும் கொண்டு போவான். எந்திரிச்சு போடா தம்பி, அடுத்த வருஷம் உனக்காக அன்னை ஒரு நாடகம் அறிவு பண்றேன். என்ன நாடகம்? வள்ளி திருமணத்துக்கு பதிலாக தெய்வான திருமணம். சூப்பர். அதுல முருகன் வேஷம் போறவனே வந்தேன். அப்ப தெய்வான வருதுல்ல, சரி விடு. யமனுக்கும் உம்மனுக்கும் கல்யாணம் ஒரு நாடகம். நாடகம் பேரே யமனுக்கும் உம்மனுக்கும் திருமணம். அதுல எமே யாரு? எமே உமே நீ. சூப்பர். இவன் ஏமே, அவன் காலே, அவன் நீலகண்டே. வள்ளிக்கு முருகனுக்கும் பிரசவ டைம் ஒரு நாடகம் நடத்துறேன். தம்பி நீ எந்த ஊர்ப்பா? கொஞ்ச நஞ்சு ஆடுற நாடகத்தையும் இவன் கெடுத்து விட்டு போயிருவேன். விதி இங்க வந்தாரு ஒரு ஜாமியார். அந்த ஐயாவுக்கு அவர் நாரதர் தானப்போ. அவரு நாரதர் கிடையாது, ஊர்ல கறிமூட்டம் போடுறவன். நான் பப்புன்னு கிடையாது, நான் ஜெம்பரி ஆடு மேய்ச்சவன். இவன் பூ கட்டி வைக்கிறவன், இவன் லாடம் பறக்கிறவன். எங்க அண்ணன் மெடிக்கல்ல ஊசி வளர்க்குறாள், அவன் லூப்பு வைக்கிறவன். மொத்தத்துல இவங்களே நடிகர் கிடையாது. அது உண்மைதானே. இதுல அவர் சொல்லிக்கிறாரு, கதையை கொண்டு நாங்களே திருட்டு பயிலுக. செய்யும் தொழிலை சொல்றவன் பெருமைக்குரியவன். அப்படி கை தட்டுறான். இனிமேல அந்த அப்பு ஒரு வார்த்தை பேசினாருன்னா, மாடு புடி மாடு போடுறா ஒரு அண்டா. நாளைக்கு நாடகத்துல வந்துடாதிய, ரொம்ப உக்குரமா இருப்பேன். இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா 11:30 போல நான் நிற்கும் போது சொல்லியிருக்கணும். தீபாவளி ஷாட். இம்புட்டு கூட்டம் வந்தது கதையை கேட்குறாப்புல இருந்தா இம்புட்டு 2000 பேர் இங்கேயே இருந்திருக்கணும்ல. ஏன் போனா அப்போ உங்களை தான் கேட்குறேன்ப்பா. அப்படி நீ நல்ல மனுஷன் தமிழ்நாட்டு ஆள்னா 1:30க்கு மேலே நாடகம் பார்க்க வந்திருக்கணும். ஆரம்பத்தில் என்ன மயத்து கப்ளிங் ஓசை பார்க்க வந்த சித்தப்பு, நீ போறியா மண்ணன குண்டை எரியவா? தம்பி அதிரடு பாய்ஸ்
பிள்ளையார தூக்கிட்டு வர கொண்டு வைங்க, இந்த வாரையை கரைச்சிருவோம். ஏன் சிரிக்கிற, ஏன் சிரிக்கிற? துமிய குடிக்குமேனே. அது விஜயக்கா ஆடினதா? ஆமா, விஜயக்கா ஆடும்போது 2 வீட்டுக்கு கொண்டு வரலாம் பார்த்தேன். அந்த 2 உள்ள வந்துச்சுல, அதை சொல்றேன். எந்த ஊர்லயாவது ஐயர் வீடியோ எடுக்க கண்டமாடா? அவங்க என்கிட்ட பேசுவாங்க, அண்ணா வணக்கண்ணா, நேற்றுக்கு காலம்பரை நான் வரலாம்னு நினச்சேன் நாடகம் பார்க்க. ஒரு ஓமம் இருந்துச்சுன்னா, ஓமம் இருந்துச்சு எங்கள் ஐயர் சொல்கிறாரு, டெய்லி நாடகத்தில் தானே ஓமம் வளர்க்குறேன், இன்னும் சேர்த்து எரிச்சு விட்டு போ. ₹1000 கொடுத்ததுக்கு இந்த பேச்சான்னு நினைப்பேன். ஏதோ உங்களை சிரிக்க வைக்கிறேன், அவ்வளோதான். கதை கேட்டு ஐயா ஒரே ஒரு விளக்கம் மட்டும் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். 500 கோடி காசு செலவு பண்ணி திரைப்படம் எடுப்பாங்க. அந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டும் உள்ளே இருப்பேன். ஏன்? அந்த கதையும் மக்களுக்கும் சோறு இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு தான் நகைச்சுவை நடிகனை திரைப்படத்தில் வைக்கிறது. அதே மாதிரி தான் நாடக கலையிலையும் எங்களை போன்ற ஒரு கோமாளி வைப்பதுக்கு காரணமே என்ன இவருக்கு, நான் இவரை போய் நான் பெருசாக நினச்சிக்கிட்டேனே. அப்போ நான் எவ்வளோ பெரிய கேவல போயலாக இருப்பேன் பாரு. இதில் நான் ஆதரவற்ற இல்லை நடத்தி பொழந்தேன். அவர் யோசிக்கிறாரு, தெரியாமல் வந்துட்டோம்னு. அப்படி யோசிக்கல, அவர் நமக்கு யாரு சித்தப்பேன். இன்னும் சொன்னா இப்ப விநாயகருக்கு பதிலாக இவரை கரப்பாங்க. அவங்க தான் ரெடி ஆயிட்டாங்க. அது ரெடி பாய்ஸ், கம்மிங் ஷாட். நாளைக்கு என்ன வர்றா தம்பி வரேன். அப்போ தாளம் படிக்க நீங்க 9:30 வந்துருங்க. இப்போ நாளைக்கு உங்களை குறி வச்சு கண்ணி வைக்கிறேன். தம்பி ஞாபகப்படுத்து, இதுல யாருமே இல்லையா? கம்பெனி ஆளு யாருமே இல்லை. ஏன் தம்பி நீங்க பாத்துக்கங்கடா, நோட்டீஸ் பாயிண்ட். சாமியாரை சந்திக்கிறேன். அந்த அப்புக்கு தெரியாது என்னைய, நான் வரிச்சூர் பழனிப்பன் தாத்தாவை சந்திச்சேன் ஐயா. நான் அவர் செத்து போயிட்டாருன்னு இந்த வந்துட்டாங்க பேரங்க நெய்ப்பந்த. அந்த ஊரே சிரிக்கும் போது அவர் சிரிக்கலைன்னா ஏதோ ஒரு சீக்கு இருக்குடா. இவங்களுக்கு மத்தி நம்ம சிரிச்சோம்னா நம்மளை கேவலம் உண்டு. ஏதாய் வாய் விட்டு நீங்கெல்லாம் சிரிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு 150 வருஷம் வரைக்கும் ஆயுள் உண்டு. சிரிக்கணும். அவருக்கு லேடுவாடுனேன். அண்ணா எப்படியா சிரிப்பாரு சொல்லி காட்டுக்கிட்டே அந்த சிரிப்பே வராம சிரிப்பாங்கல்ல. சில பேர் சிரிப்பே வராம 10 பேரோட ஊரோட சேர்ந்து வந்திருப்பாங்க. அதுல 10 பேர் கேண்டுவேன். அந்த சிரிப்பு வர லைட்டா தான் சிரிப்பேன். அவனும் ஊரோட சேர்ந்து எரிச்சிடணும். எப்ப வருவாரோ எப்போ வருவாரோ. அதுக்கு அடிச்சான் பாடுற நீர்மலாடி. இவன் தாண்டா ஒரு சாச்சாடி கண்டாலுமே. இல்லை எல்லா பாட்டுக்கும் அப்படியே கண்டன்ட்டும் என்னை அடிச்சு என்னை இடுகாடு போகிற வரைக்கும் என்னை விடமாட்டாங்க. இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நான் நாடக உலகத்திலேயே இப்போ வந்த நாரதர் வந்து என்னோடய நண்பன். என் நண்பன்லாம் இப்போத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அண்ணனுக்கு ஒரு சோடா கொடுக்கடா. நான் மதுரையில் நாடகம் நடிக்கும்போது எங்கள் அண்ணன் எல்லாத்துக்கும் தெரியும், முத்துச்சிரிப்பி அண்ணன். நாடக உலகத்திலே மாதம் 30 நாள் நாடகம் ஆடுறவன் நான். இன்னைக்கு அப்படித்தான் நாங்கள் ஆடுறோம். ஆனால் இந்த 30 நாள் நாடகத்தில் 25 நாள் ஒரே ஒரு நாடகத்தையும் சந்திப்பேன். அதுதான் எங்கள் அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி. நீங்கள் கைதட்டிட்டியா, வேறு லெவலில் போயிட்டான். அவங்க சாமியும் அவங்க ஆத்தாப்பையும் செஞ்ச புண்ணியமும் அவனை கொண்டு போய் விட்டுருச்சு. நேற்று வாட்ஸ்அப்பில் பேசுகிறேன்டா, என்னது ஆங்காங்கா
ஆங்காங்கு குபே தின்றேன். நான் இன்னும் இந்த திருச்சி விமான நிலையத்தை தாண்ட முடியலடா. என்ன எப்படி தாண்டுவேன்? ஏமே காலே தூதே எமகன் பத்தாவதுக்கு மருதமணி மூஞ்சூரு. எதுக்கு இங்கிட்டு போலாம்னா இந்த ரயில்வே கேட்டு இவங்க ரயில்வே கேட்டு சீனல் மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டு என்னண்ணே சினிமாவுக்கு போயிட்டேன். போன வாரம் கூட சகிலா படம் பார்த்தேன். தம்பியை விட்டுட்டு போயிட்டியே, தம்பியை விட்டுட்டு போயிட்டியே. அதுக்கு பிறந்தவன் தான்டா அவன். இப்ப மடு கொஞ்சம் வத்தி இருக்கு. இதுதான்டா தலைவா. இதனால எங்க இருந்த தலைவா? உன் கவட்டுக்குள்ளதே எப்படி இல்லடா அப்பா. கனகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையா. அவ்வளவுதான் பாட்டு. இன்னைக்கு பந்து தென்னை மரம் சாஞ்சு வச்சா அது பொன்னுச்சாமி மரம் மாத்தியா இருக்கணும். தென்னை மரம் சாதி கோர தேங்காய் காய்ப்பதில்லை, கொள்ளையில வச்சமுள்ள குணம் பார்த்து பூப்பதில்லை. ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாளி கூடி சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படித்தான் வந்தேன். சாமி மட்டும் எசிரிக்காம இருக்காரு தெரியலையே. அண்ணே அந்த வாக்கிக்கு ஒரு வாங்க எனக்காண்டி. அண்ணே எனக்காண்டி வாசி வாசி. சாதிக்கோரு எந்த காளிமுனியை உன்னை காப்பாத்தினால என்னை மதிக்க மாட்டேன். அம்மோ ஐயா பாய வைத்தளிக்கிறாப்பா. இருக்கு பையில வச்சுக்கிட்டு என்ன அம்மோ நல்ல லீவு. நல்ல லீவு. 4 நாளைக்கு லீவு. டேய் மரியாதை நீ என்னடா நடக்குதுங்க? என்னடா டேய் என்னதான் நடக்குது? என்னதான் நீ பண்ற? நாடகம் தானே. கஞ்சி ஊத்தி இங்கே தானே போடுங்க. இங்கே தானே போ. காலம்பாடி இங்கே தான் இருக்கு. இங்கே தானே கஞ்சி ஊத்திட்டு காலையில் கிடங்க. ஓம்பாடியே பாரு. கேட்குற எந்த விஷயமா இருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப தாங்கினேன். சரி இப்போ என்ன காளிமுனியை உன்னை எழுப்பி விட்டேன். இப்போ வந்து தென்னாமர ஜாதி அப்பா சரி அதுக்கு இப்போ என்ன பண்ணுற? நம்ம வெதர்ல அரும்பாறு வரப்பட்டவன் மாதிரி. சரி எங்க அண்ணன் சொல்லுதாரு. டேய் நீ ஏன் இப்போ இப்படி வர்ற? என்ன காரணம்? சரி நான் தான் வந்து அடிபட்டேன், ஆக்சிடென்ட் ஆகிட்டேன், வந்து நடக்கிறேன். உனக்கு என்ன? உனக்கு என்ன? உன்னை காப்பாத்தி விட்டல. சரி அதுக்கு நீ ஏன் அப்படி பண்ண? இப்போ வந்து என்ன சொன்னா? சரி தென்னை மரம் ஜாஞ்சி வச்சு நக்கலா. தென்னந்தோப்பு இருக்கு தெரியுமா? அப்ப தென்னை மரம் ஜாயுமா ஜாயாதா? எங்க ஜாயும்? எங்க ஜாய்? நடுவீட்டுல ஜாய். பிளாஸ்டிக் மரம்னா ஜாய். கேக்குறதுக்கு பதில் சொல்லு. கேக்க வெட்ட போறீங்களா? கிறிசு கட்டவங்களை வச்சுக்கிட்டு கிறிசு கிடையாது, லேசா பெப்பிக்கால் இருக்கு போட்டு போறீங்களா? வம்பா அரை வாங்கிட்டு வராதா? வம்பா அரை வேணா 1.5 கிலோ கொடுங்க. பெரும் கொண்ட கொடுங்க. இவன்ட்டெல்லாம் பேச முடியாதா? முட்டா போய் முட்டா போயில இல்ல கணேஷ் போயில இருந்தா. கேக்குற நீ யாரு? என்ன எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்ன காரணம்? என்ன வந்து இப்ப பாத்தீங்கன்னா கோமிய நல்ல நேரம் ஒண்ணு இருக்கு. மைக் எடுத்து அடி மண்டையை உடைச்சுட்டு ஆரம்ப போற மாதிரி இருக்கு கதை. மண்டையை உடைச்சு. சரி நான் கேட்கிற விஷயத்தெல்லாம் நீங்க சொல்ல முடியுமா? உங்களுக்கு இவ்வளவு விவரமா பேசுறிய. என்னங்க சொல்ல முடியாமையா? பைபாஸ் ஒட்டி நாடாடுறேன். ரோட்ல ஆடுறா நீ. 1000 பைப் கூட 3000 இருக்கான். பைபாஸ் ரோட்ல வேணா ஆடி பாருவே. என்ன வேணா கேளுங்க. எதை வேணா என்ன சுட்டு போடுங்க. சொல்லலனா என்ன பண்ணுவீங்க? எதை கேட்டாலும் சொல்லுவீங்க. என்னங்க எல்லா விஷயத்தையும் உங்களால சொல்ல முடியுமா? என்னங்க 21 வருஷமா நான் சொல்ல மொங்கு வண்டி செய்ய வந்திருக்கேன். நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? இதெல்லாம் பாதி தான் இருக்கு. என்ன பண்ணுவாங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன் வர்றாங்க, ஏன் போவாங்க, என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது எல்லாம் கிறிசு கேட்டு கிடக்கு. என்ன பேசுவாங்கன்னு தெரிஞ்சுன்னா அம்புட்டு கூட்டம் வந்திருக்காது. அதான் என்னதான் வாய்க்கு வந்ததுதான் பேசுவேன். சரி நல்ல விஷயத்தை பேசுவான், நல்லதையே பேசுவான். இது என்ன இடம்? இது பலா மேடம்.
சரி தப்பா சொல்லிட்டேன். ஆங்கில் மேடை போடா. ஐயோ நாராயணா, முரட்டு லூசுகள்கிட்ட வந்து மாட்டி நான் படுற வாடு. சரி வாங்க, நல்ல விஷயமா பேசுவோம். நல்ல விஷயமா? யாரு காது ஊத்து? இவங்கள்ட்ட எங்க டேய் நீ போடா முதல்ல. அவர் எந்திரிச்சாரு, நல்ல மனுஷன். நீ கிளப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். நாட்டில் சிரிக்க முடியாத யாராவது ஆள் இருப்பாங்களப்பா. இவரை போட்டோ எடுத்து வைங்களா? சரி வாங்க, சிறப்பான விஷயத்தை பேசுவோம். நான் கேட்கிற கேள்விகளா இருந்தாலும் அவர் அனுப்பி விட்டீங்களா? ஐயா வாங்க, நான் வந்துட்டேனுங்க. ஐயா வாங்கயா. ஐயா ஐயா டேய், இனிமேல் உங்க முகரையிலே முடிக்க மாட்டாரா? அதெல்லாம் திரித்து வாழ வேண்டும் ஐயா. போயிட்டு வரேன். நாளைக்கு நீங்க முக்கன்பலம் வர்ற இதுக்கு வர்றீல்ல தலைமாடிக்கு, அந்த பக்கத்து கூட தலை வச்சு படுக்க மாட்டாரு. இங்கிட்டு பாரு. அப்படியா? ஒரு ஆளை கெடுத்து அனுப்பியிருக்கீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து. சரி, கதையெல்லாம் என் தம்பிகிட்ட சொல்லாதல்ல. இவங்க நாடகத்துல எந்த கதை? இவங்க டொங்காசு கதை எதிர்பார்க்குறேன். ஏய் ஏன் தம்பி இதே அப்படி தருமாய் அந்த பாய். அட பேப்பையமேனே பைப்பு ஓசா. ஓம் ஓம் ஓம். டேய் ஊரையே கெடுத்து அள்ளி வச்சு மூடி அவன் எல்லாரும் போறாரு. எங்க மாடு சந்தை கிடையாது. அதோட பொண்டாட்டிட்ட போய் சொல்லி எழுதி வச்சுட்டு ஊரை கழுவி. சரி வாங்க, நான் கேட்கிற கேள்விக்கு தகுந்தவரோல் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுங்க. கேளுங்க. கொஞ்ச நேரத்துல நான் கேட்கிற கேள்வி. டேய் டேய் என்னை பாருங்கடா. அப்புறம் நீ என்னடா அப்படி பிடிச்சிட்ட? உங்களை பாக்குறதுக்கு நீங்க என்ன நமிதாவா? அவர் முகத்தை பார்க்காம போயிட்டேன்னு எனக்கு இவனுக்கு பாரு இந்த சைடு. ஏன் முகம் பார்த்து எதுவும் பண்ண? சரி நான் கேட்கிறேன், அதுக்கான கேள்வி கொடுங்க. கோயிலுக்கு போறோம், ஆலயத்துக்கு போறோம், சிறப்பான ஒரு இடம் விநாயகர் சதுர்த்தி விழா. அதுல அதிரடி பாய்ஸ் மூலமாக உங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்ப கோயிலுக்கு போற எல்லா கோயில்லையுமே நெய்வேத்தியம்னு ஒண்ணு பண்ணணும். அப்படின்னா பொங்கல் வைக்கணும். ஏன் கோயில்ல போய் போயிட்டா மத்தியா கேள்வி கேட்டு இங்க வாங்க. வருவேன். அங்க கோயில்ல போய் பொங்கல் வைக்கிறோமே, என்ன காரணத்திற்காக எல்லாரும் கோயில்ல பொங்கல் வைக்கணும்? ஆரம்பத்திலே ஒரு ஆலயத்திலே வைக்கக்கூடியது செங்கல், மணல்கள், ராணாட்ட முறுக்கு கம்பிகள், அம்மன் ஸ்டீல் கம்பிகள். பொங்கலுக்கு விளக்கம் சொல்றேன். கோயில்ல போய் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சிருக்கலாம், வைக்கல. பானிபூரிகள் வைக்கல. இடியாப்பம் கூட கண்டிருக்கலாம். இடியாப்பம் நோத்தா அதில் கண்டு வாங்க போடா. என்னையும் மாத்தி விட்டேன் இந்த லூசு பைய. நாடகம் வள்ளி திரும்ப நாடகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களா வீட்டுக்கு போயிருங்க. இது நகைச்சுவை நேரமுங்க. அப்புறமேல நீங்க வள்ளி நீங்களும் கட்டி பிடிச்சி கட்டி உருளுங்கன்றேன். இது வேற. சொல்லுங்க, பதில சொல்லுங்க. ஆனால் ஆலயங்கள் தோறும் எதற்காக பொங்கல் வைக்கிறாங்க? இந்த மறுபடியும் முதல்ல இருந்து வராங்க. பொங்கல் என்பது என்ன? பொங்கல் என்பது பொங்கல் அரிசியை போடுவாங்க, உலக சொல்ல விடுங்க. சொல்லுங்க நீங்க. பொங்கலில் பலவிதம் உண்டு. மேட் பொங்கல், கேன் பொங்கல், தை பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல். இது சக்கரை. ஏன் எல்லா ஆலயத்திலும் சக்கரை பொங்க வைக்கிறாங்க? அதுக்கு ஏன் சக்கரை பொங்க அப்படின்னா சக்கரை போடுறதுனால. தாளம்படியில் மைக் செட்டை கொண்டு போய் கட்டுங்கண்ணே. பொங்க வைக்கிறது ஈஸி கிடையாது. இந்த உட்கார்ந்து இருக்காரு எங்க பூஜாரி, என் சித்தப்பையன், அவருக்கு தெரியும். பொங்க வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆளா எவ்வளவு உருவணும். பொங்க வைங்கன்னு பூஜாரிட்ட சொல்லிவிட்டு கிசுமுசு பழம் போடாம இருப்பாங்க. அதுக்கு அவர் கெஞ்சா கெச்சி சூட இல்லைன்னா அவர் சூடத்தை எரிச்சு அவர் ஏற்கனவே 5 வாரம் எங்க அப்பனை அந்த வேதனை கோடாங்கி பூஜாரிக்கு தான் தெரியுமியா. அதுலயே காப்புடி பொங்கலை வைக்க சொல்லிட்டு போயிடுவாங்க. திருப்பி பார்த்தா 27 பேரை கூட்டு வருவான். மச்சான் வரேன், மாமன் வரேன். கடைசியில் எல்லாத்தையும் வலிச்சு கிடத்துட்டு நாங்க பூஜாரியும் கோடாங்கி விரல சூம்பு. அனுபவப்பட்ட மாதிரியே பேசுறடா நீ. அந்த சாட்சி இருக்கு என் சித்தப்பேன். இந்த பிள்ளையாருக்கு அவரை எவ்வளவு சித்திரப்படுத்தினாங்கன்னு அவர் யோசிக்கிறார். அதிரடி பாய்ஸ். அப்ப இந்த பொங்கல் என்ன இருக்கா? நாளைக்கு தான் பொங்கல் இருக்கு. ஏன் பொங்கலை வைக்கிறாங்க? இடத்துக்கு வாங்க.
இடத்துக்கு தானே எங்க டேய் 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 பதில சொல்லியா பதில சொல்லுப்பா. பொங்கல் என்பது என்ன? ஏன் கோயில்ல பொங்க வைக்கிறாங்க? இப்ப சொல்றேன். இந்த மறுபடியும் வந்துட்டாங்கல்ல. ஏன் பொங்க வைக்கிறாங்கன்னா அதுதான் கேட்டுட்டே. அதே ஏன் வைக்கிறாங்க, ஏன் பொங்க வைக்கிறாங்க, ஏன் பொங்க சொல்றா. வம்ப அரை வாங்கிடுவாங்க. பொங்கல் என்பது இந்த வந்துட்டாங்கல்ல, ஆதி காலம் பாட்டைமார் காலத்திலே இந்த தமிழகம் தோன்றிய காலத்திலிருந்து வைக்கக்கூடியது பொங்கல். ஏன் அதுக்கு பேரு பொங்கல்? அதுதான் பொங்கல். மரியாதையா போயிரு. உனக்கு பொங்க வைக்கிறது லேசு கிடையாது. ஆமா, 3 கல்லு இல்லாட்டா கேஸ் அடுப்பு, கேஸ் அடுப்பு இல்லைன்னா கேஸ் அடுப்பு. முதல்ல சொல்ல போறேன். இனிப்பு என்பது என்ன? இ நு யு உ பு இனிப்பு. அப்படியே சொன்னாலும் 4 எழுத்து தாடா. ஏடா யூ யூ அப்படி இப்படி போற. ஈ நீ இப்பு இனிப்பு தாடா. அது ஈ ஈ யூ இல்ல ஐக்கு அப்புறம் நூ போட்டான் பாரு. என்னடா சொல்ற? டேய் டேய் எனக்கு ஒரே ஒரு அரை அரை. சொல்லி சரி சரி எல்லாரும் நல்லா கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக எல்லா ஆலயத்திலையும் சக்கரை பொங்க வைக்கிறாங்கன்னா இந்த மறுபடியும் முதல்ல வந்து வரேன். அது ஏன் தெரியுமா? ஏன்னா ஏன் அழுகுற? நோபதா போயிட்டாளா? அண்ணே உனக்கு தெரியாதுண்ணே, ஐயா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. மேயிற மாட நக்கர மாட எடுத்த மாதிரி நீ இன்னைக்கிட்ட முக்கன் பாலம் இந்த ஊர்ல அந்த உண்மையை போட்டு உடைக்கிறேன். சொல்லுங்க. ஏன் பொங்க வைக்கிறாங்கன்னா பொங்கலோ பொங்கல். ஏன்டா சொல்லிட்டு அழுதுட்டு போற? தம்பி வா, ஏன் அழுகுறீங்க? ஏன் அழுகுறீங்க? உண்மை உடச்சிட்டாருடா. என்னைய எதையாவது கழட்டிட்டு அடிக்கணும்டா. உனக்கிட்ட வந்து கேள்வி கேட்டேன் பாரு. என் புத்திக்கு இப்ப ஏன் பொங்க வைக்கிறேன்னு போய் தொலைங்கடா. முதல்ல முறையில முழிக்காம தொலைங்கிறாங்க. பொங்கலோ பொங்கலா, காணும் பொங்கல் மாட்டு பொங்கல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் பொங்கல் ஏன் வைக்கிறாங்கிறதுக்கு ஒரு காரணம், சிறப்பான ஒரு விஷயம். தித்திப்பான அந்த நிகழ்வு. பால் பானை பொங்கும் பொழுது தன் இல்லத்துல குடும்பமும் அதே போல பொங்கும். நான் சொல்றேன் சாமி. என்ன அவன் சொல்ல, நான் பதில் சொல்ல மாட்டேன். அதுக்காக 2 பேர்த்தையும் ஒன்னாவே நினைச்சு பாக்குறீங்க. உண்மையிலே உங்க பாராட்டு. மூத்தவன் தாயா வீட்டுல மூத்தவன் இருக்கானா அவனுக்கு பல விஷயங்கள் தெரியும். குடும்பத்தை தூக்கி சுமக்கக்கூடிய தன்மை. மனைவி கேட்கிறேன். சொல்ல வரவனே அப்புறம் வந்து இது பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு ஒரு சாமி, ஒரு ஞானி. ஏன்னா எனக்காக போய் மனைவி. டேய் நீ போடா. எனக்காக நீ யாருக்காக எழுத கூடாது. வாடா ஒட்டிக்கும்டா. நீ போடா முதல்ல. நீ போடா. மூஞ்சில முடிக்காத. போடா. சாமி மன்னிச்சுக்கோ. மன்னிக்கிறையா? இப்படி இருக்கணும்யா. ஏன்னா அவர் எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. கோயில்ல எதுக்கு பொங்கல் வைக்கிறாங்க? குடும்பத்துல இருந்தாலும் கோயில்ல இருந்தாலும் ஏன் பொங்க வைக்கிறாங்க கேட்டா, ஏன் பொங்கலோ பொங்கல், காணும் பொங்க மாட்டு பொங்கல்னு இது யாருக்கு தாண்டா தெரியாது. இப்போ போயிடுறானே நிஜமாவே நீ போயிரு. அது என்ன காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் என்னென்னமோ பொங்கல் சொல்றாங்க. அவர் கேட்டது என்ன சாமி? உண்மையிலே நீங்க கேட்ட கேள்வி எனக்கு மேலே பிள்ளை. உண்மையிலே பாராட்டணும். ஏன் பொங்கல் வைக்கிறாங்க? ஏன் பொங்க வைக்கிறாங்க? அற்புதமான கேள்வி கேட்டீங்க. நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பெரிய மனுஷன், விவசாயில இருந்து காடு மாடு சென்றவங்கல இருந்து ஆபீஸ்ல இருந்து அத்தனை பேத்துக்கு உகந்த கேள்வி. ஆமா, எல்லாருக்கும் பொதுவான கேள்வி. படிச்சவங்கல இருந்து பாம்பர மக்கள்ல இருந்து அத்தனை பேத்துக்கு புரியமான கேள்வி. அற்புதமான கேள்வி கேட்டீங்க. அதுக்கு சொல்றேன் பாரு, அவ என்னன்னா சொல்லி விட்டான் கொஞ்ச நேரத்துல. என்னமோ இனிப்புக்கு சொல்லிட்டு இருந்தா. இனிப்புக்கு நானே எழுத்துட்டேன். யூ எதுக்கு வருதுன்னு தெரியல. ஏலே ஈக்கு எடுத்து நீ தானா? சரி நீங்க சொல்லுங்க. ஏன் பொங்கல் வைக்கிறாங்க? ஏன் பொங்க வைக்கிறாங்க? பொங்கல் ஏன் வைக்கிறாருன்னு கேட்டாரு. அதுக்கு சொல்றானடா என்னென்னமோ சொல்றானடா. பொங்கல் ஏன் வைக்கிறாங்க? ஏன் வைக்கிறாங்க? அழகான டேய், நான் பரவாயில்ல, அங்கனே தான் நிக்கிறேன். அது தெரியும் நீ பேசுற வர. நீ எவ்வளவு ஒரு ஜாமியா? சொல்லுவாயா சொல்லுவாப்ல. ஏய் திறமை இருக்கு. அவர் அறிவுபூர்வத்தை உயர்த்துறண்டா. உன்ன மாதிரி போடா. போடா டேய் நீ போ முதல்ல. இனிப்பு பொங்கல்ன்றியா, சக்கரை பொங்கல்ன்றியா, மண்டை ஏலை
இனிப்பு பொங்கல் தான். பொங்கல் அதுல எத்தனை வித பொங்கல்? வெண்பொங்கலா? ஏழை பொங்கல் ஏன் வைக்கிறாங்க அதைத்தாடா கேட்டாரு. அதுக்கு சொல்றேன். அத சொல்லிட்டியா நீ? இல்ல சாமி, எனக்கு வந்து ஒரு மனசு ரொம்ப உனக்கு நீ சரி விடுங்க, நீங்க பதில் சொல்லு. பதில் போடா. அவர் ஏன் பொங்கல் வைக்கிறான்னு கேட்டதுக்கு சொல்றேன் பாருங்க சாமி. நீ வம்பாரமாக போறேன்னு எனக்கு தெரியுது இப்ப. இல்ல சாமி, உண்மையிலே எனக்கு மனசு மனசு கிடக்குமா? இது கிடக்கு. பதில சொல்றா. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா பொங்கல் வைக்கிறாங்க. அதத்தான் கேட்டீங்க, ஏன் பொங்கல் வைக்கிறீங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு சொல்றேன் பாருங்க. அவன் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. நீங்க பதில சொல்லுங்க. அவர் என்னடா கேள்வி கேட்டாரு? நாசமா போச்சு. நானே செங்கக்கல்ல இருக்க போவேன். ஏதாச்சும் செங்கக்கல்ல இருக்க முடியாது. 4 கெடா குட்டி காய அடிக்கணும். நம்ம ஆளுக்கு காய ஏன் பொங்க வைக்கிறான்னு விளையாடாத சொல்லிடு. அப்படியே போவோம், மணி ஆயிடுச்சு, வா போ. நான் சொல்லுவேன். எனக்கு உனக்கு கேள்வி தெரியாது. கட்டையை தொலைச்சவர் வர்றாரு. சாமி, இந்த கட்டையை தொலைச்சிட்டு போயிட்டீங்க. சரி, பதில் சொல்ல வேண்டாம்டா. நான் கேட்கல. பொங்க வைக்கிறதே மறந்தாச்சு. என்ன சாமி அப்படி சொல்லிட்டீங்க? பதில் தெரியுமாப்பா உனக்கு? பதில் தெரியாம போய் சொல்லுவேன். தயவு செய்து நான் கும்புறேன், சொல்லுயா. உங்களோட கேள்வி பொங்கல் ஏன் வைக்கிறாங்க சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. அற்புதமான கேள்வி கேட்டீங்க. பொங்க ஏன் வைக்கிறாங்க? திங்கிறதான் வைப்பாங்க. எதுக்கு பொங்கல் வச்சு அமெரிக்காவுக்கு அனுப்ப போறாங்க, இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்ப போறாங்க. பொங்கலை வச்சு இலைய போட்டு திம்பாங்க. நானாவது அத்தனை விளக்கம் சொன்னேன், ஒரே இதில் முடிச்சு விட்டானே இந்த ஓனே. பொங்கல் என்பது என்ன? பொங்கலை பத்தி இனிமேல் யாரும் பேசக்கூடாது, இங்க எதுவும் பேசக்கூடாது. சரி, நல்ல விஷயமா பேசுறோம். நான் நிறைய பேரை சந்திக்கணும்னு ஆசையில் இருக்கேன். சரி, இதைத்தான் நீங்க சொல்லல. கோயிலில் போய் தேங்காய் உடைக்கிறாங்களே, என்ன காரணம்? வேற தயவு செய்து வேற ஏதாவது சொல்லிடாதீங்களா? இதுக்காவது பதில் சொல்லுங்க. புத்தி இருக்கு. அண்ணே, நீங்க வச்சிருக்காதீங்க. கிரிசு கேட்டவங்க எதையாவது. தென்னை மரத்திலே காய்ப்பதுதான் தேங்காய். இல்ல, தென்னை மரத்துல காய்ப்பது நொங்கு. தென்னை மரத்துல தான் தேங்காய். அவன் என்னதான் சொல்றேன்னு கேட்போம்டா. தென்னை மர தோப்புக்குள்ளே தேரோடும் வீதியிலே தென்னை மரத்திலே புடுங்குகிறான் தேங்காயை. ஆலயத்திலே போனவனே உடைப்பது காய். என்ன காய்? தேங்காய். ஏன் தேங்காவை உடைக்கிறாங்க? தேங்காய் என்றால் என்ன? 1977 தேங்காய்க்கு உண்மையான பேர் என்னன்னா தேங்காய். அப்படி வேணா கொஞ்சம் ஞாபகம் வருங்க. சாவி 1977 அதுக்கு உண்மையான பேர் தேங்காயா? சாமி, எனக்கு எந்த கெதிமதினா நாளைக்கு ஒரு பய மாட்ட போறேன். என்ன கெதிமதி ஆக போறாடா தெரியலையே. சாமி, இவனை பைபாஸ்ல ஏறி கீழே தள்ளி விட்டு கொண்டு விட்டான். நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சுட்டு போனோம். இல்ல, நம்ம தான் போய் தொங்கிடுவோமா? அப்படியே நீ சொல்ற முதல்ல 1977 தான் தேங்காய்னு பேர். அதுக்கு முதல்ல என்ன பேர் பாருச்சு? ஏன் கோயில்ல தேங்காய் உடைக்கிறாங்க அப்படின்னா, எக்கோ கட் பண்ண உண்மையை சொல்ல போறேன். அது இல்ல. அப்படின்னா தேடு, நல்ல காயை தேடு. இங்க் அங்க் அங்க் நில்லு. ஈ சிரித்த முகத்தோடு போ. ஏன் ஆலயத்தில் போய் தேங்காய் உடைக்கிறாங்கன்னா, ஏன்
அண்ணே இவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. இல்லைனா தேங்காய் உடைப்பது செதறுகாய். செதறுகாயை எதுக்கு உடைக்கிறாங்க அப்படின்னா, செதறுகாய் ரெண்டா உடைக்கிற காய் பொலக்காய். பொலக்குதுல ஏன் இந்த காயை உடைக்கிறாங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் அத்தனையும் என்னால் வடிக்க முடியவில்லை இறைவா கண்ணீரை. அதனாலதான் இந்த தேங்காயை உடைச்சு அதுல வர்ற தண்ணீரை நீ கண்ணீரா எடுத்துக்கொண்டு என்னுடைய குடும்பத்தை காப்பாத்து என்று சொல்றான். போடுறோம் போடுறோம். அருமையான உன்னை பாராட்டுறேன் பாராட்டுறேன். அருமையா ஒன்னு சொன்னாலும் அப்படி இருக்கா. அருமையான கேள்விக்கான பதில். பாவங்கள் அனைத்தும் தீரணும், செதறதங்க மாதிரி உடஞ்சு ஓடணும், செஞ்ச பாவங்கள் அனைத்தும். உண்மையிலே பாராட்டுறேன். அள்ளிச்சேரி காளிமுனி நிக்கிறான்டா இங்க. ஏறி செதற்காய் உடைக்கிறாங்க ஏன் சாமி? அதான் பாவங்கள் அனைத்துமே ஓடணும், செதறி ஓடணும். சாமியை கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். சாமி அங்க வாங்கோ, அழகான ஒரு சாமி. ஏன் தேங்காய் உடைக்கிறேன் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். சொன்னதான் உண்மை. நீங்க நீ என்ன இப்போ இது மாதிரி பேசுற? 1977 தேங்காய். அத விடுடா, அவன் சொல்லிவிட்டா சின்ன பையன் விடு. தேங்காய் ஏன் உடைக்கிறாங்க? அது ஒரு விளக்கமா? ஆமா, அதான் உண்மையான விளக்கம். ஐயோ போங்க சாமி. செதற்காய் ஏன் உடைக்கிறாங்க? அதாயா தன்னுடைய கஷ்டங்கள் இன்னல்கள் அனைத்து கண்ணேறி பில்லி சூனியம் ஏவல் அனைத்துமே தெரித்து ஓடணும். உடகாய் எதுக்கு உடைக்கிறாங்க தெரியுமா? உடகாய் ஏன் உடைக்கிறாங்க? என்ன காரணம்? உடகாய் ஏன் உடைக்கிறாங்கடா, பூசாரிக்கு ஒரு முடி நம்மளுக்கு ஒரு முடி, அதுக்குத்தான் உடகாய். செதற்காய் ஏன் உடைக்கிறாங்கன்னா, வந்தவங்கெல்லாம் பிறகிட்டு போட்டும்ன்றதே செதற்காய் உடைக்கிறாங்க. தேங்காய் ரொம்ப நாள் உடைக்காம வச்சிருந்தோம்னா அழுகி போயிருந்ததே தேங்காயை உடைக்கிறாங்க. ஓடிடு உன்னை வெறும் ஏரியா பக்கமே உன்னை பார்க்கப்படா ஓடி போயிரு. ஆலோலம் சோ என்று உள்ள சத்தம். ஆமா, பெண்கள். என் தங்கை வள்ளி, இன்னொன்னு என் ஆளு கிரைண்டர். அலை நல்லா ஓடிச்சு. போய் நம்ம பெல்ட் அந்த போய் கிரிச்சு கிரிச்சு சத்தம் வருது. வந்தது வந்துட்டு அந்த பைப் புரிஞ்ச போட்டு டைட் பண்ணிட்டு போனேன். அழைத்து வாருங்கள் இந்த பெண்மகளை, ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க வேண்டும். அழைத்து வாருங்கள். என்ன அழைச்சு வாங்க அதிரசம் தரம்ன்றாரு. அழைத்து வாருங்கள் என்றால் அதுல அர்த்தம் தெரியுமா தம்பி? பைப்பாச்சு ஒட்டி இருந்தனால மறந்து விட்டேன். அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. நாளைக்கு சிவகங்கை மாவட்டம் அங்கனங்கன்னு அடுப்பு எரியுமே. அகனங்கன்னு அடுப்பு எரியாம அப்புறம் மொத்தமா அடுப்பு எரியும். அவங்க வீட்டுல தாண்டா. எனக்குன்னு ஒரு பேர் இருக்குடா. உன் பேர் இருக்கனாலதான் நான் ஆபீஸ் திறக்க போறேன். என்ன ஆபீஸ்? எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். போடுறா அழகு போடுறா. அதனடி பாய்ச்சி பூரா மொத்தமா கும்பிடுவேன். அவங்களுக்கு பூரா என்ன கப்ளிங்? சின்ன பையன் பூரா 2.5 கப்ளிங். அண்ணே தம்பிக்கு ஒரு வேலைண்ணே. நீ தான் டோக்கன் கொடுக்கறவன். கண்ணே எனக்கு நீ ரூம் சுத்தம் பண்றவர். கண்ணே வெள்ளையம்மா இவருக்குனே. கண்ணே நம்ம இடத்துக்கு சாமியார் வந்திருக்கிறார். கண்ணா தெரியல, சாமி வந்திருக்கிறார். கல்யாண பக்கம். ஐயோ ஏலே ஏலே, எது கிடைச்சாலும் ஒரு அமுக்காம விட மாட்டியா? சீர் முடிய போதாம். நீ என்ன பஞ்சரக்கல்ல வேலை ஆத்தியா? எரும மாடு காத்து வரவே இல்லை. நீனு வந்துடாதடா, மொட்டை எடுத்தோம். நீ நம்ம குபேத்து பிளேட்ல வர்றவன் போல மாதிரி. நீ கொடுத்ததுதான் எல்லாம். சாமி வாருங்கள் சுவாமி. சத்தம் போடாதயா, ரைடு ஓவரியா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வில்லலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழி மறிக்கலாமா? பொம்பளைங்க காத்துப்பட்டு நீங்க கடைக்கு வில்லலாமா? பொம்பளைங்க காத்துப்பட்டு நீங்க கடைக்கு வில்லலாமா? தங்கச்சி உங்க நாடகமாடா? டேய் விட்டுத்தன்னு வச்சுக்க மருதமணி. குடு ஆளுங்களை பாரு.